பெரியவன் செத்ததுக்கு அப்புறம் சின்னவனை கண்ணுக்குள்ள வச்சு பொத்தி பொத்தி வளர்த்தேன். அவங்க அண்ணன் மேல உசிரியே வச்சிருந்தா ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொந்தக்காரவங்க தெரிஞ்சவங்க எல்லாருகிட்டையும் பொண்ணு கேட்டேன். எல்லாரும் ஒத்து மொத்தமா சேர்ந்துக்கிட்டு என் மகனுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. போங்கடா போங்க, நீங்களும் மாச்சு உங்க பொண்ணு மாச்சேன்னு கிராமத்தை விட்டு பட்டத்துக்கு வந்துட்டேன். அதுக்கப்புறம் உங்க பொண்ணு புவனால என் மருமகளை ஆக்கிக்கணும்னு ஆசைப்பட்டேன். நடக்கல. முருகன் வழியில பேசாம இருந்துட்டேன். என்னமா சொல்றீங்க? என் பொண்ணு உங்க மருமகளை ஆக்கிக்கணும்னு நினைச்சீங்களா? உண்மையாக சொல்றீங்க? ஆமையா, ஆசைப்பட்டு என்ன பண்றது? அதிர்ஷ்டம் இல்லையே. அம்மா, நீங்க இவ்வளவு தூரம் சொல்றதுனால நான் ஒரு உண்மை சொல்றேன். நான் முருகனுக்கு பூஜை பண்றதுனால என்ன நீங்க வேற ஆளா நினைச்சிட்டீங்க போல இருக்கு. இல்ல, நானும் உங்க ஆளுதான். உண்மையிலேயே நான் உங்க ஆளுதான். அதை என்னால நிரூபிக்கவும் முடியும். ரொம்ப சந்தோஷம். முருகா, இனிமே என் பிள்ளை கல்யாணம் நான் ஆசைப்பட்டபடியே நடக்கும். அதெல்லாம் சரிதாம்மா. இதுக்கு உங்க புள்ள சம்மதம் சொல்லணுமே, சொல்லுவாரா? சம்மதம். பரிபூர்ண சம்மதம். இது எங்க அம்மா ஆசை மட்டும் இல்ல, என் ஆசையும் தான். அதுவும் இல்லாம என் லட்சியமும் நிறைவேறிச்சு. இதை பத்தியும் கேள்விப்பட்டிருக்கேன். பூஜை தட்டிலேயே புரட்சியெல்லாம் பண்ணிருக்கீங்க. இப்ப கல்யாணத்துக்கு நாள் பார்க்கலாமா? உனக்கு ஒண்ணு ஆட்சேபணம் இல்லையே? இருக்கே. இன்னொரு திடீர்னு கண்டிஷன் போடுறேன். கண்டிஷன் நம்பர் 1, நான் வீட்டுல இல்லாதப்போ அவனுக்கு மருமகளா இருக்கலாம். வேணும்னா பூஜை ரூம்ல உன் கூட சேர்ந்து மணிக்குள்ள அடிக்கலாம். நான் வீட்டுக்குள்ள வந்துட்டா எனக்கு பொண்டாட்டியா மட்டும் நடந்துக்கணும். அவ்வளவுதானே? எல்லாம் நடந்துக்கு வாடா. கண்டிஷன் நம்பர் 2, நீங்க தான் கடவுளுக்காக உழைக்கிறீங்க, நான் உழைப்புதான் கடவுளுங்கிறேன். இந்த வித்தியாசம் வருத்தத்துல முடிச்சுக்க கூடாதுல்ல. அதனால என் கல்யாணம் ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல தான் நடக்கணும். அவ்வளவுதான். என்ன என்ன சம்பந்தி, தம்பி இப்படி சொல்லிட்டு போகுது? நீங்க முன்ன நிறைய தைக்க பண்ணணும், வளர்க்க வேணும், வேலை வந்து புடுங்காம போனா சரி. நீங்க போய் கல்யாண வேலையை பாருங்க. நானும் மருமகளும் சந்தோஷமா இருப்பான். சரி, அப்ப நாங்க புறப்பட்டுங்களா? மாப்பிள மாப்பிள மாப்பிள, என்ன சொல்லு? ராணி மிஸ் ஆயிடுச்சு மாப்பிள, ராணி மிஸ் ஆயிடுச்சு. இத பாரு ராணி, ராஜாவும் ராணியும் செட்டு சென்று இனி நான் தான் ஜெயிக்க போறேன். அதடா மாப்பிள, ஆட்டத்துல ராஜா ராணி ஒண்ணு சேரலாம். ஆனா நிஜ வாக்கி மிஸ் ஆயிடுச்சு. என்னடா உளறீங்க? ஆறுமு ஆத்தா வீட்டுக்கு உபதி பூச போனா அங்கேயே சாமி வந்து ஜங்கு ஜங்குன்னு ஆடி என் மாப்பிளைய கட்டிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரா? நேர காலத்துல விளையாடுறீங்க. அங்க ஆறுமுகத்துக்கும் புவனாவுக்கும் கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சு. என்னடா சொல்றேன்? மாப்பிள, ஆறுமு ஆத்தாவுக்கு புவனா மேல ஒரு கண்ணு இருந்தது, அது எனக்கு தெரியும். விபூதி பூச போன புவனாவை மடக்கி சம்மந்தம் பேசி முடிச்சாலோ? அது மட்டும் இல்ல, நாளைக்கு நாள் நல்லா இருக்கான். செங்கல்பட்டு ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல நாளைக்கே கல்யாணமா, 10:30 மணிக்கு முகூர்த்தமா. வெக்கமா இல்ல? இதை சொல்றதுதான் வேகம் ஓடினீங்களா? பாரேசி பசங்களா? மாமா, இப்ப நம்ம என்ன பண்றது? டென்ஷன் ஆகாத மாப்பிள, மாமா இருக்க பயமேன். 10:30 மணிக்கு முகூர்த்தம், 9 மணிக்கு கார்ல கிளம்புவாங்க. சரியா 10 மணிக்கு வெடிக்கிற மாதிரி கார்ல டைம் பாம் செட் பண்ணிடுறேன். வெடிக்கிறத சரி பார்க்க ஃபாலோ பண்ணி நம்ம ஆளுங்களும் போவாங்க. அப்புறம் என்ன, போனா உனக்குத்தான், போனா உன் பொண்டாட்டி தான். ஓகே அப்படிங்கிறீங்க? அப்படிதான். அப்போ நாளைக்கு ஆறுமுகத்துக்கு சாவு, நாளை மறுநாள் பாலு. புவனா எனக்கு தான். அவளை அடைய யார் நினைச்சாலும் நான் விட மாட்டேன். அப்பா, என்னப்பா நீங்க கவலையா இருக்கீங்க? நீங்க கவலைப்பட்டா என் மனசு தாங்காதுப்பா. நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு மாப்பிள்ளை வீட்டுக்கு போயிடுவேன் தானே நீங்க கவலைப்படுறீங்க? அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லம்மா. நீ பிறக்கும் போது உன் தாயை பறி கொடுத்தவ, அதுல இருந்து தாய்ப்பாலை குடிக்காம முருகனுடைய அபிஷேக பாலை குடிச்சே வளர்ந்தவ நீ. சன்னிதானத்திலே வளர்ந்த உன்னுடைய கல்யாணம் அந்த சன்னிதானத்துல நடக்காம வேற எங்கேயும் நடக்க போதே மாப்பிள்ளை சொல்றபடி. அதை நினைக்கும் போதுதான் ஏதாவது தெய்வ குத்தம் வந்துருமோன்னு பயமா இருக்குமா. என்னப்பா அது தெய்வ குத்தம் அது இதுன்னு சொல்லி என்னையும் பயமுறுத்துறீங்க? பயப்படாதுமா, முருகன் தாயும் மாணவன். தாயாயிருந்து நம்ம காப்பாத்துவான். இருந்த மனசுல ஒரு நெருடல். அதனால நீ என்ன பண்ற, பால் கூட எடுத்துட்டு வந்து முருகனுக்கு பால் அபிஷேகம் பண்ணிடுமா, அவன் மனசு குளிரட்டும். சரிப்பா.
ஒரு சாமி எங்க அண்ணனோட மூலம் இன்னோட உன் கதை பேசுறா. உன் கல்யாணம் வான வேடிக்கையோட மேலதாளத்தோட நல்லபடியா நடக்கணும்னு ஆசைப்பட்டேன். உன் தளபதி ரிஜிஸ்டர் ஆபீஸ் போகணும்னு இருக்கு. ஏர் வண்டியில வணக்கம். எல்லா ஏற்பாடு ரெடியா? எல்லாம் ரெடிண்ணே, வாங்க போலாம். சார் வணக்கம். அடடே, வாங்க அருமுகசாமி, வாங்க 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 வாங்கம்மா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். அம்மா, இந்த ஊர்க்காரங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து உங்க குடும்பத்துக்கு பொண்ணே கொடுக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஆனா நீங்க அதையெல்லாம் மீறி அதே ஜாதியில பொண்ணு எடுத்து கல்யாணமும் பண்ணணும்னு இங்க வந்திருக்கீங்கல்ல, உண்மையிலே இது ஒரு பெரிய சாதனை தாம்மா. இப்பத்தாமா நம்ம விநாயகமூர்த்தியோட ஆத்மா சாந்தி அடையும். எல்லாம் அந்த ஆண்டவன் செயல். உங்களுக்கு புரியுது, என் மகனுக்கு புரியலையே. ஏங்க, கோயில்ல கல்யாணம் பண்ண கூடாதுன்னு ரிஜிஸ்டர் ஆபீஸ் கல்யாணம் பண்றேன். இங்க ஆண்டவன் புராணமா? கல்யாணம் பொண்ணு அப்பாவையும் காணும். அவங்க எந்த கோயில்ல எந்த சாமியை டிஸ்டர்ப் பண்றாங்களோ தெரியல.